ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த 3 குடும்பங்களை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிரிசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட நெக்னா மலை பகுதியில் 170க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்கு வசிக்கும் மார்கபந்து, சிவகுமார், வஜ்ரம் ஆகியோரின் ஊதியத்தில் அங்கு குடும்பத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. கோயில் திருவிழாவிற்கு வரக்கூடாது என 3 குடும்பங்களுக்கும் நிபந்தனை விதிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு நாங்கள் ஊடிகம் பண்ணுறதுனாக்கா சிலை தூக்கணும், சிலை ஊர்வலம் வரணும். நாங்கள் இப்போ 12 வருஷம் ஆச்சு அந்த சிலையை நாங்கள் இப்போ தான் புதுசாக உருவு பண்ணி விளையாடுனுக்கிறோம். அந்த சிலையை தூக்கக்கூடாது, தவறி அந்த சிலையை தூக்கத்தாச்சுன்னா குடும்பத்தில் யாராச்சும் தூக்கத்தாச்சுன்னா அடி உதை குத்து கொலை பண்ணுற முயற்சி, கொலை கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புகார் பண்ணுக்கிறாங்க. திருவிழா டைமுக்கு எல்லாம் வராங்க. சின்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறது கேட்டுக்கின்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, அடித்தடி ஆகிற இப்படியெல்லாம் இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை. எங்கள் நிலத்துலேயே ரோடு போட்டு இருக்கிறாங்க. அது கேட்டிங்கன்னா நாங்கள் காலங்காலமாக போய் இந்த வழி இந்த வழி எங்களால் விட முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டு கொல்லியில் ஒரு மண்ணெல்லாம் வாரி மோடு பழத்துக்கெல்லாம் போட்டு நிறவுறாங்க. அது கேட்டிங்கன்னா வாழை மரத்தெல்லாம் வெட்டி தள்ளுறாங்க, அனாவசியமாக பேசுகிறாங்க. ஊர் ஜனமே சேர்ந்துன்னு அசிங்கமாக கேட்குறாங்க. இங்கே தரக்குறைவான வார்த்தை பேசுறது. நாங்கள் இங்கே ஊரில் நாங்கள் ஒரே ஆள் தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு சொந்தன்றதுக்கும் யாரும் கிடையாது. எனக்கு வேண்டிப்பட்டவங்க ஆளுங்க யாருன்னா ஏன் வீட்டான வந்தால் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அவங்களுக்கு அபராதம் போடுறது, அவங்கள தரக்குறைவாக பேசுறது, அங்கே யாரும் போகக்கூடாது வரக்கூடாது, ரொம்ப கட்டுத்திட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுத்து கட்டாயம் கொடுக்கணும். எனக்கு விரைவில் எனக்கு இது ஒரு முடிவு எனக்கு கட்டணும் எங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் அடுத்த காட்டம் இன்னும் பண்ண மாட்டோங்க, தற்கொலைக்கு தான் நாங்கள் போவோம். இதுக்கு பொறுப்பு இத்தனை பேரும். நான் 40 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த 40 பேரும் நாளைக்கு பதில் சொல்லுவாங்க, அவங்க தான்.